என்னுடைய அண்ணனா போருக்கு செல்லுகிறார். என்னுடைய அண்ணையின் அப்புறங்களில் ஏதோ ஒரு ஆண்டவர் குரல் வசிக்கின்றது. யாராக இருக்கும்? பார்ப்பதற்கு நாட்டு தலைவர் இருக்கிறது. சரி, சென்று யார் என்று பார்க்கலாம். என்னுடைய அண்ணி இந்நாட்டு தளபதியோட கள்ள கையிலுக்கிறாங்க. என்னுடைய அண்ணனுக்கு துரோகத்தை செய்யறாங்க. அத சும்மாவே இருக்கிறது. அண்ணி போய் படுக்கிறியோ அங்கே படுத்துக்கோ. அங்கே நான் படுத்துக்கிறேன். நாளைக்கு இருவரை சந்திக்க வேண்டும். சந்திக்கலாங்க. மறக்கவே கூடாது. ஆகட்டும். நம்பரோட ஒரே கோட்டவர் தாண்டி பரத்தர செய்ய அண்ணி எந்திரிச்சு வாங்க அண்ணி. மொட்டை மாடி வேலையா? மொட்டை மாடியில அண்ணி எந்திரிச்சு வாங்க. வரண்டி வாங்க. அம்மன் ஆளுக்கு போகணும், அம்மனை வணங்கணும், அம்மனை பூஜை செய்யணும். வாங்கடி போகலாம். அண்ணி பூஜை செய்யலாம். அப்படி இருக்கா? உன்னுடைய அந்தர வழியில் ஏதோ ஒரு ஆடவர் குலவசி கட்டதை யார் அவரு? ஐயோ யார் வரீங்க? அண்ணி பாத்துட்டீங்க. நாட்டு தளபதியோட உல்லாசம் வந்து நான் இரு கண்களால பார்த்து விட்டேன். கால கூட விழுந்த குமராண்டி பாடுனவ இருக்கட்டும், தெரிஞ்சவ இருக்கட்டும், அப்படியே அதை மூடி மாறீங்க. கல்லாடான கணவன் உள்ளாடான புருஷன் அப்ப இருக்கிறது. என்னுடைய அண்ணனுக்கு துரோகத்தை செய்த பாவி நீ தகுந்த தண்டனை அனுபவிச்சாகணும். பாரு என் மாமா கிட்ட சொல்லி உனக்கு தகுந்த தண்டனை வாங்கி என்ன சொன்ன? நீங்க நடந்த விஷயத்தை சொல்லி இவனுடைய தாய் தனி நீ சொல்ல போறியா? போடி போ. உனக்கு முன்னாடி என்னோட தேவை நான் போயிட்டு நான் சொல்ற வார்த்தை நம்புறாங்களா, நீ சொல்ற வார்த்தை நம்புறாங்க என்று பார்க்கிறேன்டி. இப்போது எங்க அப்பா பண்ண போற அப்பா ஓருக்கு சென்ற அமரண்டத்துக்கு வர வரவில்லையா? அதானே ஆளையே காணோம். நானா
இல்லம்மா நான் யாரும்மா வச்சிருக்கேன் எந்த ஒரு தலைவர் வச்சிருக்கா எந்த ஒரு உப தலைவர் வச்சிருக்கா எந்த ஒரு கவுன்சிலர் வச்சிருக்கா எந்த ஒரு கிளாஸ் வச்சிருக்கா எந்த ஒரு வார்டு நம்பர் வச்சிருக்கா இப்படி சொன்னது யாரு ஒரு வேற சோத்துக்கு வக்கீல் அந்த நாய் எங்கோ பிச்சை எடுத்து பைசா அந்த நாய் தங்கி வச்ச வந்தா நமக்கு வாரி ஸ்டார்ட் பண்ணுறேன் வாரி சாச்சா பாத்தியா எவ்வளவு பொறுப்புங்க என் பொண்ணை பார்த்துட்டு
காலையிலே கீழ நிலைமைகளை சாட்டை கொண்டு விளையாட்டு அழைக்கிறீங்களா அத்தா? மாமா, நான் இப்பொழுது எந்த நிலைமையில் இருக்கிறேன் தெரியுமா? பின்னாடி கட்டி போச்சு நானும் 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன். போச்சு மானம் போச்சு மரியாதை போச்சு அந்தஸ்து போச்சு கௌரவம் போச்சு எல்லாமே போச்சு ஏண்டி என் புள்ள போருக்கு போயிட்டான் எவனோட சேர்ந்து கர்ப்பமா இருக்கிற நீ இந்த கருவுக்கு காரணம் யாரு அத்தா, இந்த கருவைக்கு காரணம் யார் என்று உண்மை உனக்கு தெரிய வேண்டாது. இந்த கருவைக்கு காரணம் யார் தெரியுமா? சாந்தி சத்தியத்தை மறவாதே சாந்தி சத்தியத்தை மறவாதே இந்த கருவைக்கு காரணம் யார் என்று எல்லாம் கூற முடியாது அத்தா. சொல்ல முடியாது சொல்ல மாட்டா ஒருத்தர் தானே எத்தனை பேர் எங்க போனாலும் கொலுமலுக்கு போனாலும் கரும்பு தோட்டத்துக்கு போனாலும் வாய் தப்புக்க போனாலும் ஏரிக்க போனாலும் குட்டியா போனாலும் ஏண்டி வீட்டுக்குள்ள வாங்கி வச்சுக்கிறேன் என் பொண்ணை பார்த்து எவ்வளவு கேக்குறேன் அந்த கருவுக்காரன் யாரும் சொல்ல மாட்டா ஏன் சொல்ல மாட்டா எதுக்கு சொல்ல மாட்டா தெரியும் தெரியும் ஒருத்தர் தானே இப்ப ஒண்ணு கட்டு போல அந்த கருவுக்கு காரணம் யாருன்னு சொல்லி நான் இருக்கான் கால நேரம் வரும்போது எடுத்திருக்கிறேன் அத்தா. கால நேரம் வரும்போது கருவுக்கு காரணம் யாருன்னு சொல்ல மாட்டேன் குழந்தை பத்தி எங்க கையில கொடுப்பேன் உங்க மாமா வச்சு தாளாக்கு பாயும் கால நேரம் பின்னாடி வந்தா கால நேரம் என்னுடைய உயிரே போனல சரி அத்தா. பாக்கறா பாரு இந்த கருவைக்கு காரணம் யார் என்று என்னால் கூற முடியாது அத்தா. இதுல பாக்கறா தங்கச்சி பொண்ணு கேட்டுக்கோ தங்கச்சி லட்சம் தங்கச்சி பொண்ணு லட்சம் யாரு என் மகள் எப்ப கொண்டுவான் நானே அது எப்படி வந்து சாந்தி ஆட்ட போட்டவா புளியத்தா நிமிராத போவாடி தெருல போனா பொண்ணு வர எப்படி காரியம் வாடில ஏய் என்ன அந்த சவுண்ட் பக்கத்துல யாரா சவுண்ட் விட்டீங்க இது பொண்ணா நான் எப்ப கொண்டுவான் அந்த பூப்பூட்டிகளை குழந்தைகளை தொட்டில போட்டு தானாட்டி அறுவை செய்யாம நலாயிடு ஒரு கற்புடைய கனவுக்காக மதுரையை கண்ணீர் அழுத்தா கண்ணகி அந்த வம்சம் என் மகளை பார்த்து மாமா, மாமா, யாருக்கு வாங்கின புள்ள இந்த கருவுக்கு காரணம் யார் என்று என்னால் கூற முடியாது மாமா. பாத்தியா எப்படி வச்சுக்கிறாப்பா கண்மை ஆற்றை பேரு காத்தை நம்மள கொள்ளவர் வாங்க புடி கரையம்னா கொத்தவர பாம்பை நம்மளா சேலை கட்ட மாதிரி நம்பாத சொல்றாங்க அது தவறு செயல்வழி காட்ட மாதிரி நம்பாதே அக்கா தங்கச்சிக்கு அம்மா எல்லாம் சேலை கட்டுறாங்க தவறான வார்த்தை செயல்வழி காட்ட மாதிரி நம்பாதே பாத்தீங்களா பட்ட தீட்டு வச்சுக்கிறப்ப கண்மை இந்த குளத்துக்குள்ள வளர்ப்பட்ட சேல் கண்ட அதே போல வளைச்சு போட்டுக்கிறப்பா இது மாதிரி வளைச்சு போட்டுதான் என்னால் யார் என்று கூற முடியாது மாமா. முடியாதா எவ்வளவு ஆழம் பாத்தியா எவ்வளவு வாயை திறக்காத உங்க அம்மா கூப்பிடாது உங்க அம்மா நல்லா இருக்க பொண்ணா பாருங்க எப்படி இருக்கா பாருங்க சிவத்த கண்ணி சிவத்தாப்பா அத்தா வேண்டாம். உறுதியாகிவிட்டாய் செவிட்டாய் நான் மதியத்துல விரும்பமாகிவிட்டாய் ஒரு தரம் கட்டவன்
யாரும் கேட்டீங்க அவ தன்னோட பதில் சொல்லு அந்த கருத்து யாரு கேட்டு நீ தாண்டி என் செல்லம் ஒரு பெண்ணினோட பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க ஆமா அம்மா உடம்பு சரியா ஒரு பெண் அறையாண்டி உங்களுக்கு இறக்கப்படுவதே கிடையாது அரண்மனையில் நடந்த அத்தனை உண்மை உங்களுக்கு தெரியும் தெரிந்திருந்த மாவட்டம் சாதிக்கிறேன் அடே பொண்ணு இதே போல நானும் ஒரு நேரத்துல உங்க கால அப்படியே மூடி மறை சொன்னேன் அப்ப அத மூடி மறைச்சு இருந்தா இப்ப ஏன்ட்டு உனக்கு இந்த நிலைமை அடியே நாயே சாப்பிடுவேன்